கண்டிப்பா ஆர்டர் கொடுக்கலாம். நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூங்கக்கா. இதில் அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஒரு 1500 ஐட்டம்ஸ் நீங்கள் இது ஒரே இடத்துல நீங்கள் போட்டுடலாம். சின்ன கடையாக இருந்தாலும் இந்த இதுலேயே வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்பிளே பண்ணிடலாம். கஸ்டமருக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம சிட்லியங்கோட்டை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சிட்லியங்கோட்டையில் தான் ஒரு ஃபேன்சி ஷாப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒட்டஞ்சத்திரம் வீடியோ போட்டிருந்தோம். அதோட இதை பார்த்துட்டு அதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன கலர் பண்ணியிருக்கோம், என்ன ஷாப்புக்கு, அதாவது ஷாப்போட சைஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஷாப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 8 இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5.5 அடிக்கு வந்து ஃபுல் டிஸ்பிளே எல்லாமே கிளாஸ் போட்டு உங்களுக்கு வந்து தட்டு எல்லாமே 12 mm தட்டு போட்டு பொருள் வச்சா ஃபுல்லாக வெளியே டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு டிஸ்பிளே செக்ஷன் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீளத்துக்குமே வந்து ரேக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் போட்டிருக்கோம். ரேக்ஸில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுவாங்க. இந்த கடைக்கு நம்ம போட்டிருக்க கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டு சேம் அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒட்டஞ்சத்துக்கு இந்த மாதிரி தான் போட்டிருந்தோம், சேம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஷீட் அடிச்சுட்டு மேலே வந்து சாமி பெட்டி வந்து போட்டாச்சு. கீழே வந்து கஸ்டமர் உட்கார்றதுக்கான இடம். முன்னாடி வந்து 4 அடியில் உங்களுக்கு வந்து கேஷ் கவுண்டரில் ஒரு ட்ரா, 2 ட்ரா, ஒரு ட்ராலி எல்லாமே வந்துடும். கேஷ் கவுண்டருக்கும் கண்ணாடியிலே டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். பின்னாடி ஷீட் பேனல் பண்ணியிருக்கோம். இங்கே நீட்டாக உட்காந்துக்கலாம். இங்கே ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிக்கும். இங்கே சாமி பெட்டி. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு 10 அடிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரி ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஏன்னா வெளியிருந்து பார்த்து தெரியணுங்கிறதுக்காக. மேலே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனாகவே பேங்கிள் செக்ஷன் போட்டிருக்கோம். அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக ரன் ஆகும் அந்த மாதிரி ஸ்லைடிங் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஒரு செக்ஷனில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1000 பேங்கிள்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பேங்கிள் செக்ஷனு ஸ்லைடிங்கோட. இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேபோர்ட் பிராண்டில் பார்ட்டிகல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிளைவுட்டில் வேணாலும் நம்ம பண்ணி தருவோம். வித்தின் பிளைவுட்டில் பண்ணும்போது ஒரு 15 days, இதில் பண்ணும்போது ஒரு 10 days நம்ம பக்காவாக பார்த்து பண்ணி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் ஒரு பார்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கி செட்டு, கம்மல் செட்டு இதெல்லாம் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அது ஒரு ஸ்லைடிங் செக்ஷன். இதில் அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஒரு 1500 ஐட்டம்ஸ் நீங்கள் இது ஒரே இடத்துல நீங்கள் போட்டுடலாம். சின்ன கடையாக இருந்தாலும் இந்த இதுலேயே வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்பிளே பண்ணிடலாம். கஸ்டமருக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 ஸ்லைடிங்கு, பின்னாடி ஒரு ஃபிக்ஸ்டு வந்துடும். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சேனல்ஸு, பைப்ஸ் எல்லாமே வந்து என்ன கலர் நம்ம போட்டிருக்கோமோ, அதாவது பிங்க் அண்ட் ஒயிட் போட்டிருக்கோம். அப்போ ஒயிட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர்லேயே நம்ம வந்து நல்ல குவாலிட்டியில் சேனல்ஸும் பைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் வந்து உங்களுக்கு ரேக் இருக்குது. இந்த எல் டைப்பில் ஒன் சைடு ஃபுல்லாக ஃபிக்ஸ்டு ஹூக்ஸ் போட்டிருக்கோம். இங்கே ஃபுல்லாக பிளேட்ஸ் எல்லாமே சீட்லேயே கொடுத்துருக்கோம். இங்கே 2 செக்ஷன் வந்துடும். இது ஒரு எல், இது ஒரு எல். இந்த 2 எல்லையுமே ஷீட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பொருள் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் இருக்கிற பாக்கி 3 செக்ஷனுக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இது மட்டும் கஸ்டமருக்கு வெளியே இருக்கனால ஸ்லைடிங் கிளாஸ் போட்டிருக்கோம். கீழே வந்து ஓப்பன் டோர்ஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாக் வச்சுக்கிறதுக்காக. இது கீழே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. இந்த ரேக்ஸுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே தான். அங்கே கவுண்டர் போக இங்கே ஒரு 4 அடி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே செக்ஷன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 அடி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே கவுண்டர் போட்டிருக்கோம். டிஸ்பிளே கவுண்டர் பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸில் மேலே டாப் கிளாஸ் போட்டுருவோம். உங்களுக்கு வந்து உள்ளே கீழே ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். இங்கே பொருள் வச்சு டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிசைன்ஸ் வந்து கர்வ் டிசைன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த கடையோட டோட்டல் அவுட்புட் இது தான். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான். நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, வெளியே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன போர்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அதில் ஒரு தெளிவாக இருந்துக்குங்க. ஏன்னா பக்காஸ் இந்த மாதிரி போர்ட்ஸும் இருக்குது. நம்ம பண்ணுறது இந்த குவாலிட்டி மட்டும் தான், நம்பர் 1 குவாலிட்டி மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இது போக உங்களுக்கு ப்ளைவுட்டில் பண்ணி இந்த மாதிரி செட்டிங்ஸ் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதை விட நிறையா உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணி நிறைய கடை இப்போ நாங்கள் ரீசெண்டாக பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடையோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த கடையோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டுடலாம் வாங்க. இவங்க தான் நம்ம கஸ்டமர். இவங்களுக்கு தான் நம்ம வந்து சிட்லியங்கோட்டையில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட கேட்டல ஒர்க் எப்படி இருக்குது? ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஓகே. நீங்கள் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க, எதில் பார்த்தீங்க? நாங்க வந்து யூடியூப்ல இந்த மாதிரி தான பார்த்தோம். ஓகே பார்த்ததுல எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே அதனால தான் உங்கள்ட்ட நான் கான்டாக்ட் பண்ணி உங்கள்ட்ட கேட்டிருக்கோம். ஓகே. நீங்க வீடியோல பார்த்த மாதிரியே வர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு? நல்லா அப்படியே பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஓகே. எந்த குறையும் இல்லையலவா? குறையும் இல்ல, நல்லபடியா பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஓகேங்கா. நீங்க வந்து மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம வர்க் இருக்குங்களா? இருக்குண்ணா. ஓகே. எத்தனை நாள் உங்களுக்கு வர்க் முடிச்சு கொடுத்தோம்?
10 days ஆச்சு. ஓகே ஓகே ஓகேங்கக்கா. இந்த ஸ்லைடிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லவா? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஓகேங்கக்கா. நீங்கள் இன்னொரு கடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட். கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஓகே ஓகேங்கக்கா. நீங்கள் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பண்ணி நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தீங்களவா, அந்த மாதிரி நமக்கு ஆர்டர் கொடுக்கலாமா அப்படிங்கிறத மட்டும் கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. கண்டிப்பா ஆர்டர் கொடுக்கலாம். நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூங்கக்கா. அவங்க சொல்கிறதுலே தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னு. இந்த திண்டுக்கல் தாண்டி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா, கர்நாடகா, நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் எவ்வளோ தூரம் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் ரீச் ஆகி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான ஒரு இன்டீரியர் வேணும், நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு ஓகேனா நேரில் வந்து பார்த்து மெஷர் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 10 days நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான கடையோடு நாங்கள் வந்து உங்களுக்கு பார்க்குறோம்.